அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தனை நடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனம் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனம் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் மேகலில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் மேகலில் வானவன் நாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 3ஆம் தேதி இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2020 வருடத்தின் சென்ற 4 மாத காலமாய் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர். பலவிதமான சோர்வுகள், நெருக்கங்கள், பலவிதமான ஆண்டவரே கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நீர் எங்களை கைவிடவில்லை. சென்ற ஏப்ரல் மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, இந்த மே மாதம் இந்த 3ஆம் தேதி இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த நாள் ஆராதனையிலே ஆண்டவரே, அநேக மக்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம். பாடல் புஸ்தகத்தில் 114வது பாடல். தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வானசேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள். இந்த பாடலை ஒரு சில சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வானசேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள், மோட்ச பிரயாணத்தில் ஆர்ப்பரித்து போற்றிடுங்கள், மெய்யாயுங்கள் உள்ளத்தில் போற்றிடுங்கள், பாவபாரம் நீக்கிவிட்டார் போற்றிடுங்கள், அல்லேலூயா நம்மை மீட்டார் போற்றிடுங்கள், கல்வாரியிலே மரித்தார் எல்லாரும் மீடேறிடவே ஆச்சரியமாய் உயிர்த்தெழுந்தார் போற்றிடுங்கள், அல்லேலூயா நாம் வெல்கிறோம் போற்றிடுங்கள், மீட்பராலே முன் செல்கிறோம் போற்றிடுங்கள், போர் செய்வோம் நீலை நின்று நம்பிக்கையால் பேயை வென்று உற்சாகத்தோடு முன் சென்று போற்றிடுங்கள், தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வானசேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள், மோட்ச பிரயாணத்தில் ஆர்ப்பரித்து போற்றிடுங்கள், மெய்யாயுங்கள் உள்ளத்தில் போற்றிடுங்கள். நாம் யாவரும் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
புதிய மாதத்தின் இந்த முதல் பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாமே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அநேக கிராமங்களில், அநேக இடங்களில் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா நோயின் மூலமாய் உலக நாடுகளில், இந்தியாவின் பல மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கும்படியாய், பலவீனத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும்படியாய், மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய், ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகபலனை கொடுக்கும்படியாய், எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். மீட்பா பேசும் உமது சித்தம் செய்ய குரு சண்டை அடியார் காத்து ஜெபிக்கிறோம். இந்த பாடலின் பல்லவியை பாடுகின்றேன். பாடி வந்தவர் பாடு சொன்ன ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். மீட்பா பேசுமே உமது சித்தம் செய்ய குரு சண்டை அடியார் காத்து ஜெபிக்கிறோம். குரு சண்டை அடியார் காத்து ஜெபிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த மே மாதம் ஆண்டவரே 3ஆம் தேதி காலை நேர வேளையிலே ஆண்டவரே ஏசப்பாவுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆபத்தான உலகத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபத்து நிறைந்த நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமது கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைத்து காத்து கொண்டு வருகிற தேவனுக்கு நாங்கள் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். மல்கியா 1:9 சொல்லுகின்ற வார்த்தை, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்போது நம்மேல் இறங்குவார். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் இறங்கு, எங்கள் நாட்டின் மேல் இறங்கு. இந்த செய்தியை இந்த கூட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக நாடுகளில், அநேக மாநிலங்களில், தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களில், சென்னை பட்டணத்தில் அதிகமான மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பத்திரிகை மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து அநேக மக்களை நீர் பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, தமிழக அரசு, இந்திய அரசு, ஒவ்வொரு மாநிலத்தின் அரசுகளும் இதற்காக அநேக ஆலோசனைகளை கொடுத்து மக்களை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருந்தார். நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற சிகிச்சைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அன்றாட வேலைகளை இழந்து மிகுந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் காப்பாற்றி வருகிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் செய்கின்ற உதவிகள் மூலமாய் சென்ற ஒரு மாத காலமாய் எல்லா ஜனங்களையும் நீர் பாதுகாத்தீரப்பா. இந்த நேரத்திலும் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடும் ஆண்டவரே. மழையின் காரணமாக விவசாய பணி செய்கின்ற அநேகருடைய விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர், அவர்களுக்கு எந்த சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. யாருக்கும் எந்த சேதம் வரக்கூடாது, யாருக்கும் இந்த பலவீனங்கள் வரக்கூடாது. உலகம் முழுவதிலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை எப்படி விடுதலை பண்ணுவது, எப்படி அவர்களை சுகமாக்குவது என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு அரசும் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். நாங்கள் கேட்க போகிற செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். படிக்கிற பிள்ளைகள்
ஆண்டவரே, எதிர்கால படிப்பிற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொள். பெரிய காரியங்களை செய். அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆம். வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத பகுதி வசனங்களை வாசிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27 முதல் கடைசி வரை உள்ள வசனங்கள். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கும் போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்தில் இருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வேத பகுதி வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையின் காலை நேர வேளையில வீடுகளிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். உலகம் முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் எல்லா ஆலயங்களும் அடைக்கப்பட்டிருந்தாலும் வீடுகளிலிருந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலும் உங்களோடு கூட பேசுகின்ற செய்தியின் தலைப்பு, உபத்திரவத்திலிருந்து ஜெயத்தை தந்த இயேசு. உபத்திரவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிற இயேசு என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லப்படுகின்றது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மரணத்தையும் பாதாளத்தையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும் தம்முடைய சிலுவையின் மரணத்தினால் ஜெயித்து ஜெயத்தோடு உயிரோடு உயிர்த்தெழுந்த நாதராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த மாதத்திலே உண்டாகும்படி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஆலயத்தில் இருந்து மக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்டது.
வீடுகளிலிருந்து அநேகர் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். நான் சரிக்கு சரி கட்டுவேன், நான் சரிக்கு சரி கட்டி நன்மையை செய்வேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில ஆலயத்திலிருந்து இந்த தேவ செய்தியை நான் 1ஆம் தேதி ஜெபத்தின் மூலமாய் தெரிந்தெடுத்தேன். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு நன்மைகளை தருவார், உபத்திரவங்களிலிருந்து நமக்கு வெற்றியை தருவார். இந்தியா தேசமெங்கும் அநேக தேவ பிள்ளைகள் மகா பெரிய உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உபத்திரவத்தின் மத்தியில் உயிர் வாழ விரும்பாமல் மரணத்தை எதிர்நோக்குபவர்களும் உண்டு, மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு, சோர்வு அடைந்தவர்களும் உண்டு, வியாதிப்பட்டவர்களும் உண்டு, சோர்ந்து போய் படுக்கையில் முடங்கி கிடப்பவர்களும் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே உபத்திரவங்களை ஜெயித்தவராய் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா! உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ஜெயித்தவர். ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு உபத்திரவங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பாரங்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது அதை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர். இந்த ஆராதனையில ஆண்டவருடைய பிரசன்னம் விளங்கும்படியாய், ஆண்டவருடைய அன்பின் கரம் விளங்கும்படியாய், ஆண்டவராகிய இயேசு உபத்திரவத்தின் மூலமாய் என்ன என்ன காரியங்களை எல்லாம் நமக்கு அவர் தருகிறார், உபத்திரவத்தின் மூலமாய் என்ன என்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்ற ஆசீர்வாத வேத வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உபத்திரவங்கள் மூலம் ஆண்டவராகிய இயேசு எப்படி மனிதர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார்? முதலாவதாக, தடைகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க மோசே இரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்தினார். வியாதி என்னும் உபத்திரவத்தை எசேக்கியா கண்ணீரின் ஜெபத்தினால் ஜெயித்தார். தரித்திரம் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க தீர்க்கதரிசியின் மனைவி தன்னிடத்தில் உள்ளதை பயன்படுத்தினாள். எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை மொர்தகாய் உபவாசம் என்னும் ஆயுதத்தால் ஜெயித்தார். இழப்புகள் என்னும் உபத்திரவத்தை நேபுகாத் நேச்சார் ஸ்தோத்திரத்தால் ஜெயித்தார். பிசாசினால் வந்த உபத்திரவத்தை இயேசு சிலுவையில் ஜெயித்தார். அல்லேலூயா! உபத்திரவத்தின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு எப்படியெல்லாம் ஜெயத்தை பெற்றார் என்பதை இந்த மே மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்திருக்கிறபடியினால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முதலாவதாக, தடைகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க மோசே இரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்தினார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். தடைகள் என்னும் உபத்திரவம், யோசேப்பின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு போனார்கள். அங்கே பலுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே எழும்பின போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கி மிகவும் உபத்திரவப்படுத்தினார். உபத்திரவப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய மோசேயை தலைவனாக ஏற்படுத்தினார். ஜனங்களை விடுதலை செய்ய மோசே பார்வோனிடம் பேசின போது பார்வோன் அவர்களை விடுதலை செய்யாமல் பலவித தடைகளை உருவாக்கினார். தடைகள் மத்தியில் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளானார். தடைகள் மத்தியில் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளானார்கள். அதை கண்ட மோசே தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றார். தேவ ஆவியானவர் தந்த ஆலோசனைப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலும் அதன் இரத்தத்தை அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் அவர்கள் பூசினார்கள்.
அப்போது சங்கார தூதன் கடந்து வந்து இரத்தம் பூசப்படாத வீடுகளில் தலைச்சங்க பிள்ளைகளை சங்கரித்தான். இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே யாருக்கும் எந்த ஆபத்து வராதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அதனால் பயமடைந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய ஜெயம் பெற்ற ஜனங்கள் ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார். உபத்திரவம் என்று சொல்லும்போது அநேக மனிதருடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக உபத்திரவம் என்னும் வேதனையை அனுபவித்துத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. எந்த மனிதர்களும் யாரும் உபத்திரவம் படாமல் இருந்திருக்கவே முடியாது. எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு, உன்னத நிலைமையிலே வருவதற்கு அவர்கள் சந்தித்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் உபத்திரவம் என்னும் ஒரு பெரிய ஆயுதம். ஆண்டவராகிய இயேசு உலகை ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? அவர் உபத்திரவத்தை அதிகமாய் சகித்தார். உபத்திரவத்தை அவர் அதிகமாய் சகித்தார். மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகளை அவர் கேட்டபோது எல்லா வீடுகளிலும் இரத்தம் தெளிக்கப்பட்டது. எல்லா வீட்டின் நிலைக்கால்களிலும் இரத்தம் பூசப்பட்டது. சங்கார தூதன் வரும்போது எந்த வீடுகளில் இரத்தம் பூசப்படவில்லையோ அவர்களை சங்கரித்துக் கொண்டே சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் உபத்திரவத்திலே சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உபத்திரவத்திலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த உபத்திரவம் அநேகருக்கு வந்து கொண்டிருந்தாலும் தடைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். தடைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் உபத்திரவப்பட்ட நேரங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஜெயம் கொடுத்தது போல இன்று அநேக தடைகள் காணப்படுகின்றன. மே மாதம் என்று சொல்லும் பொழுது அநேக மக்கள் அநேக குடும்ப காரியங்களை ஆயத்தம் செய்வார். மே மாதம் என்று சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் சந்தோஷமாயிருப்பார்கள். விடுமுறைக்காக ஊருக்கு வருபவர்கள் உண்டு. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு விடுமுறைக்காக வந்து சந்தோஷமாய் இந்த நாட்களை செலவு செய்பவர்கள் உண்டு. விடுமுறைக்காக திருமணங்களை ஏற்பாடு செய்து குடும்பத்தினர்கள் எல்லாரும் கலந்து கொள்வதற்காக திருமண ஏற்பாடுகளை மே மாதத்திலே செய்வார்கள். மே மாதத்தில் தான் அதிகமான நல்ல காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆயத்தப்படுத்துவார்கள். இன்று அநேக தடைகளால் நிரப்பப்பட்டு எந்த காரியங்களும் செய்ய முடியாதபடி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகள் மாற வேண்டுமானால் நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்தி, ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால் உலகம் முழுவதிலும் உபத்திரவத்தின் காலத்திலே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். இந்த அநேக மக்கள் தடைகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அநேக தடைகள், திருமண தடை, குழந்தை பாக்கிய தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், வியாபார தடைகள், வீடு கட்ட தடைகள், பொருளாதார தடைகள் என பலவிதமான தடைகளால் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே தூரமான இடங்களிலே இருந்து ஜனங்கள் வேலைக்காக அவங்க தெரிந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு வந்துவிட்டு வீடுகளுக்கு செல்ல முடியாதபடி, ஒருவேளை உணவு கூட கிடைக்காதபடி அநேக தடைகளால் மக்கள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளால் வந்த உபத்திரவங்கள் மாற விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை வல்லமையாய் பயன்படுத்தி ஜெபியுங்கள். அப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்கள் தடைகளை உடைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஜெயமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகின்றது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கின்றோம்.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் ஜீவியத்தினாலும் இந்த உலகத்தில் வருகிறதான போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் உபத்திரவம் என்னும் தடையை மாற்றுவதற்கு மோசே செய்த பெரிய ஆயுதம் என்னவென்றால், ஒவ்வொரு வீடுகளிலும் இரத்தம் தெளிக்கப்பட்ட போது அந்த ஆபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். நானும் நீங்களும் இந்த மாதத்தில் எல்லாரும் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு வருகின்ற உபத்திரவம் என்னும் தடை மாறும்படியா நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கென்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கின்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக, வியாதிகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும். வியாதிகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு நாம் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதியால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த சமயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியாவுக்கு காரியங்கள் செய்யப்படுகின்றது. நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு அறிவித்ததான வேளையிலே எசேக்கியா ஒன்றுமே செய்யவில்லை. எசேக்கியா எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு காரியம் ஜெபம். அவருக்கு வியாதி வந்துவிட்டது, நீ பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி ஏசாயா மூலமாய் உரைக்கப்பட்ட போது எசேக்கியா என்ன செய்தார் தெரியுமா? உடனே ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் நான் ஜீவித்தேன், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா அழுதான், மிகவும் அழுதான், சுவர்புறமாய் அழுதான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க முடிகின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு வந்த வியாதியை மாற்றி எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. எசேக்கியா எதற்கும் கவலைப்படவில்லை. ஒரு பெரிய ராஜாவுக்கு அறிவுறுத்தப்பட்ட போது ஒரு பெரிய ராஜாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை எசேக்கியா கேட்டு மனம் கசந்து அழுதபடியினார் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். வியாதி என்னும் உபத்திரவம் எசேக்கியாவுக்கு வந்தபோது, வியாதி என்னும் உபத்திரவத்தில் எசேக்கியா யாரையும் நாடவில்லை, ஆண்டவரை நாடி ஜெபித்தார். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எத்தனை உபத்திரவங்கள் வந்தால், உபத்திரவங்கள் மூலமாய் பல காரியங்கள் நம்மை தாக்கினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டில் அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்கு ஊழியத்திற்கு வந்தார். இப்பொழுது உலகத்திலே கொரோனா என்று சொல்கின்ற நோய் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அநேக மனிதர்கள் வியாதியினால் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அநேக மருத்துவர்கள் இருக்கிற சமயத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய 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 மகான்கள் இருக்கிற இந்த நாடுகளில், உலக நாடுகளில் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற, அறிவினால் பெருகி கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகளிலே இந்த நோயினால் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஒரு சிறிய வியாதியை யாராலும் அதற்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. 100 வருடத்திற்கு ஒரு முறை, 50 வருடத்திற்கு ஒரு முறை, 25 வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கி மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆரம்பகால முன்னோடி ஊழியர்கள், மிஷனரி ஊழியர்கள் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களிலே காலரா என்னும் நோயினால் அநேக மிஷனரி ஊழியக்காரர்கள் மரித்து போனார். கிராமம் கிராமமாய் சென்று ஊழியம் செய்யும் போது அநேக கோடிக்கணக்கான மக்கள் காலரா நோயின் மூலமாய் மரித்தார்கள். அநேக வியாதிகள் வந்து மனிதர்களை ஆட்கொண்ட போதிலும் கூட ஆலயத்திற்கு தடை வரவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த வருடத்திலும் தடை இல்லை. எத்தனையோ பெரிய 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 நோய்கள் உலகத்திலே வந்து ஆட்டி படைத்தது. அநேக நோய்கள் வந்தாலும்
அந்த நோய்களிலிருந்து மக்கள் விடுதலை பெற்றார்களே தவிர எந்த விதமான உபத்திரவங்கள் வந்ததில்லை. எந்த விதமான வியாதிகள் வந்தாலும் அதற்கு தடை இல்லாமல் ஆண்டவரை ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது. எவ்வளவுதான் பெயர் பெற்றவர்களாயிருந்தாலும், எவ்வளவுதான் நாம் வசதி வாய்ப்போடு கூட இருந்தாலும், ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் நம்மிடத்தில் இருக்கிற பணம், நம்மிடத்தில் இருக்கிற செல்வம், நம்மிடத்தில் இருக்கிற செழிப்புகள் எல்லாம் இழந்து போகும். ஆரம்பகால மிஷனரி ஊழியர்கள் இந்தியாவிற்கு வந்து தரிசனத்தோடு வந்தார்கள். கால்ரா நோயினால் அநேகர் மரித்து போனார்கள். இப்படி அநேக நோய்கள் மூலமாய் மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2019 வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்தே இந்த நோய் உலக நாடுகளிலே தாக்க ஆரம்பித்த போதிலும் கூட 40 நாட்களாக போகிறது, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அநேகருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் படிப்படியாய் இந்தியாவிலே கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த நோய்களை மாற்றிக்கொண்டே வருகின்றார். வியாதி என்னும் உபத்திரவத்தை எசேக்கியா ஜெயிக்க காரணம் என்ன? அவருடைய கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா! இந்த எசேக்கியாவுடைய கண்ணீரின் ஜெபம் தான் அவனுடைய வியாதியை மாற்றியது, 15 வருடத்தை கூட்டி கொடுத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பதே உன்னுடைய பிள்ளை, எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபம் வியாதி என்னும் உபத்திரவத்தின் மேல் மகா பெரிய ஜெயத்தை கொடுத்தது, பரலோகத்தை அசைத்தது, ஆண்டவருடைய மனதை மாற்றியது. ஆண்டவர் மனம் இறங்கினார். எசேக்கியாவின் ஆயுசு நாளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இந்த உலகத்தில் அநேக வியாதிகள் இருக்கின்றன. நான் சொன்னேன் ஆரம்ப காலங்களிலே காலரா வியாதி, இப்பொழுது அநேக வியாதிகள் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. கேன்சர் வியாதி, இருதய சம்பந்தப்பட்ட நோய், சிறுநீரக வியாதி, நுரையீரல் சம்பந்தமான வியாதி, அல்சர் வியாதி, கர்ப்பப்பை வியாதி என பல வியாதிகள் கடுமையாக தாக்க எப்போது பார்த்தாலும் மருத்துவமனையே கதி என்று கிடக்கும் அநேக பிள்ளைகளே, மருத்துவமனையிலேயே அநேக பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு வியாதி வருகிறதோ அவ்வளவு மருந்துகளை நாம் உட்கொண்டாலும் அந்த வியாதி எதனால் வருகிறது என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு அநேக வியாதிகள் வருகிறது என்றால் அந்த வியாதிக்குரிய காரணம் என்ன என்பதை சிந்தித்து அதற்கு ஏற்ற சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு நோய் தாக்குகிறது என்றால் அந்த நோய் தாக்காதபடி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த எசேக்கியாவுக்கு எந்த நோயும் ஏற்படவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் ஏசாயா சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். எசேக்கியா யாரையுமே கடிந்து பேசல, யாரையும் ஏசல. அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடிய மன்றாட்டை கேட்டு வியாதியின் உபத்திரவத்தை கண்ணீரின் ஜெபத்தினால் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வீடுகளிலிருந்து ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட வேண்டுதல் செய்யுங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லுகின்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா! ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் வியாதியின் என்னும் உபத்திரவத்தினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். வியாதி என்னும் உபத்திரவத்தினால் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வியாதி என்னும் உபத்திரவத்தினால் அநேக மரணத்தை அம்மனிதர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது உபத்திரவத்தின் காலம், இது போராட்டத்தின் காலம், இது வேதனையின் காலம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியா ஒரு வார்த்தையுமே பேசவில்லை. ஆண்டவரிடத்திலே மன்றாடின மன்றாட்டின் மூலமாய் வியாதியின் உபத்திரவம் எசேக்கியாவுக்கு மாற்றப்பட்டது. ஒரு பாடல் விதமாய் சொல்லப்படுகின்றது, துன்பமா துயரமா என்று சொல்லுகின்ற பாடல். இந்த பாடலின் ஒரு சில சரணங்களை நான் பாடி மறுபடியும் இந்த செய்தியை தொடர்கின்றேன். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கூடை போன்றதம்மா,
துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடிவா, நம்பி வா வெளிச்சம் தேடிவா. உன் துக்க நாட்கள் இன்றோடே முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடே முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி என்னும் உபத்திரவத்தை எசேக்கியா ஜெபத்தின் மூலமாக அவர் பயன்படுத்தினார். ஜெபத்தின் மூலமாக அவர் ஜெயித்தார். நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற உபத்திரவங்கள் எதன் மூலமாய் வருகிறது, எப்படி வருகிறது, அதை உடைத்தெறிய வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்தி அதற்கு ஏற்றவாறு ஜெபித்து நீங்கள் பயன்படுத்துங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக, தரித்திரம் என்னும் உபத்திரவத்தை ஜெயித்த தீர்க்கதரிசியின் மனைவி தன்னிடம் உள்ளதை பயன்படுத்தினாள். தரித்திரம் என்னும் உபத்திரவம். இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களோடு கூட விட்டு போகாமல் எப்பொழுதும் கூட இருப்பது தரித்திரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று தன் உபத்திரவத்தை கூறினாள். அதை கேட்ட எலிசா, உன்னிடத்தில் என்ன இல்லை என்று கேட்காமல் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அந்த ஸ்திரீயிடத்தில் ஒன்றுமில்லை. எலிசா அந்த ஸ்திரீயினிடத்தில் உன்னிடத்தில் என்ன இல்லை என்று கேட்கவில்லை, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீ, உமது அடியாளாகிய என்னிடம் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறே ஒன்றும் இல்லை என்றார். எலிசா அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் அயல் வீட்டுக்காரர்களிடமிருந்து அநேகம் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கதவை பூட்டி உன்னிடம் உள்ள அந்த எண்ணெயை அந்த காலி பாத்திரங்களில் ஊற்று என்றார். அவள் அப்படியே செய்த போது எல்லா காலி பாத்திரங்களும் நிரம்பியது. அல்லேலூயா. அவள் அப்படியே செய்த போது எல்லா காலி பாத்திரங்களும் நிரம்பிக் கொண்டிருந்தது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பிவிட்டது. அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து மீதி உள்ளதை கொண்டு ஜீவனம் பண்ணு என்றான். இந்த சகோதரி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னிடம் உள்ளதை பயன்படுத்தினதினால் தரித்திரம் என்னும் உபவத்தை ஜெயித்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்தாள். அல்லேலூயா. எலிசா சொன்னதான அந்த வார்த்தையை கேட்டபோது தன்னிடத்தில் உள்ளதை பயன்படுத்தினபடியினால் அந்த ஸ்திரீயின் தரித்திரம் மாறியது. சந்தோஷமாய் வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்தி
வாழ ஆரம்பித்தாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திரத்தின் மேல் தரித்திரம் தாக்க, கடன் மேல் கடன் ஏறி அடுத்த வேளைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் தான். தரித்திரம் என்னும் உபத்திரவத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களிடம் உள்ளதை பயன்படுத்த வேண்டியதுதான். உங்களிடம் உள்ளதை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்களிடம் உள்ள வேத வசனத்தை பயன்படுத்தி தேவ வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாய் தினமும் தியானம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் செய்கிற யாவையும் தேவன் வாய்க்க பண்ணி உங்கள் மேல் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. தரித்திரம் என்னும் உபத்திரவத்தை ஜெயித்து நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்வார். வேதவசனம் சொல்லுகின்றது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தியர் மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:19 சொல்லுகின்றது. தரித்திரங்களை மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சகோதரி கடன் பாரத்தினால் நெருக்கப்படுகிற வேளையிலே, தரித்திரத்தினால் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே எலிசாவின் மூலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திரம், கஷ்டம், வேதனை, பாரம் நம்மிலே வராதபடி நாம் ஜெபிப்போம். இந்த எலிசாவின் வார்த்தையை கேட்டு அந்த சகோதரி தன்னிடம் உள்ளதை பயன்படுத்தினபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு உள்ளதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவோமா. 4ஆவதாக, எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை மொர்தெகாய் உபவாசம் என்னும் ஆயுதத்தால் ஜெயித்தார். எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை மொர்தெகாய் உபவாசம் என்னும் ஆயுதத்தால் ஜெயித்தார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமான் என்னும் பொல்லாத மனிதன் எழும்பினான். அவன் ராஜாவினிடத்தில் தந்திரமாய் பேசி தந்திரமாய் சட்டம் இயற்றி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி எழும்பினான். அதை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திற்கு ஆளானார்கள், துக்கமும் வேதனையும் அடைந்தார்கள். அதை கண்ட மொர்தெகாயால் சும்மா இருக்க முடியவில்லை. உடனே இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். கூடவே தன் வளர்ப்பு மகளாகி எஸ்தரிடம் சென்று அவளையும் உபவாசிக்கும்படி தட்டி எழுப்பினான். உபவாசம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து எஸ்தரும் அவன் தாதிமார்களும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஏறெடுத்த உபவாச ஜெபம். அவர்கள் ஏறெடுத்த உபவாச ஜெபம் அதன் விளைவாக எதிர்ப்பு தெரிவித்து ஆமான் என்ன செய்தான்? அழிந்து போனான். யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் காலத்தில் மாத்திரமல்ல, தம்முடைய காலத்திலும் அநேக ஆமான்கள் எழும்பி இருக்கின்றார்கள். அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைவாய் சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வருவார்கள். சபைகளை உடைப்பார்கள், ஊழியக்காரர்களை தாக்குவார்கள், தேவ ஜனங்களை அடிக்க துடிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. மொர்தெகாயை போல் உபவாசம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுங்கள். உபவாச நாளை நியமியுங்கள். விரோதமான ஆமான்களின் தந்திரங்களை உபவாசித்து ஜெபத்திலும் ஜெபம் ஏறெடுங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களில் தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களை அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் காத்திருந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, உபவாசம் இருந்து ஜெபித்தால் அநேக உபத்திரவங்களை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த எஸ்தர் உபவாசம் இருந்து ஜெபிக்காவிட்டால் அந்த ஜனங்கள் விடுதலை பெற்றிருக்க முடியாது. அந்த ஜனங்கள் உபத்திரவத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்க முடியாது. அவர்கள் செய்த ஒரே காரியம் ஜெபம், உபவாச ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் குடும்பமாய் சேர்ந்து சபையாய் சேர்ந்து உபவாசிக்கும் போது அந்த சபைகளிலே மாத்திரமல்ல, தேசத்திலும் நாடுகளிலும் பெரிய எழுப்புதல் ஏற்படும். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்ம எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். உபவாசம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேசத்திலே ஆண்டவர் நோய்களை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபவாச ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, உபவாச ஜெபத்திற்கு பலன் உண்டு. அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய தேசத்தை நாம் என்ன செய்யலாம்? அசைக்கலாம். அநேக பரிசுத்தவான்கள் ஏறெடுத்த ஜெபம் தேசத்தை அசைய வைத்தது. இன்று நாம் விடுதலை பெற வேண்டுமானால், இந்த நோய்களில் இருந்து ஆண்டவரால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த பொல்லாத கொரோனா நோயை ஆண்டவர் விரட்டி அடிக்க வேண்டுமானால், உபவாசம் என்னும் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். சேர்ந்து அநேக ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படியே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கடைசியாக இழப்புகள் என்னும் உபத்திரவத்தை நேபுகாத் நேச்சார் ஸ்தோத்திரத்தால் ஜெயித்தார். உலக அதிசயங்களில் ஒன்றான பாபிலோன் தொங்கு தோட்டத்தை அமைத்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மனமேட்டிமையுடன் இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமையோடு பேச தேவன் அவனை தள்ளி போட்டான். அதன் விளைவாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்தது. உடனே அவன் வானத்தை நோக்கி ஸ்தோத்திரத்தை செலுத்த தொடங்கினான். அப்பொழுது தேவன் ஸ்தோத்திரங்களை சொல்ல 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 இழந்து போன தேவ சாயல், இழந்து போன தேவ பிரசன்னம், இழந்து போன தேவ மகிமை, இழந்து போன தேவ ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்து அவனை சாட்சியாய் வாழ வைத்தார். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பொறாமை, கோபம், பெருமை, இச்சை போன்ற பாவங்களினால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். தேவன் நம்மை கைவிடுவதால் பணம், பொருள், வீடு, வேலை, அந்தஸ்து என அநேக காரியங்களை மனிதர்கள் இழந்து விடுகிறார்கள். இழப்புகள் மத்தியிலும் முறுமுறுத்தாலும் புலம்பினாலும் அழுதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மாறாக இழப்புகள் மத்தியில் உன்னதமான தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தொடங்க வேண்டும். நாம் நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தி ஸ்தோத்தரிக்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவோம். நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் இழப்புகளால் வந்த உபத்திரவத்தை ஜெயித்து உங்களுக்கு மகா ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இழப்புகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பிசாசினால் வந்த உபத்திரவத்தை இயேசு சிலுவையில் சிந்தின தம்முடைய இரத்தத்தினாலே ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை தெரிந்து கொண்ட பிசாசு பல விதங்களிலே இயேசுவை உபத்திரவப்படுத்தி, எப்படியெனில் இயேசு பிறந்தவுடன் ஏரோது மூலமாக அவரை கொலை செய்ய பார்த்தார். பரிசேயர் வேதபாரகரை தூண்டிவிட்டு ஜனங்களை அவருக்கு விரோதமாக எழுப்பினார். பெயர் சபூல் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் ஜனங்களுக்குள்ளே கதை கட்டி கொண்டிருந்தார். அநேக முறை அவரை கல்லெறிய பார்த்தனர். கடைசியாக பொய் சாட்சிகளை நிறுத்தி, பொய் சாட்சி சொல்ல வைத்து நியாயஸ்தலத்தில் நிறுத்தி இயேசுவை குற்றவாளியாக்கி வாரினால் அடித்து துப்பி கடைசியில் சிலுவையில் அடித்தனர். உலக இரட்சகராகிய இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் நிந்தையையும் அவமானங்களையும் சிலுவையிலே தாமே சிந்தின இரத்தத்தினால் ஜெயித்து 3ஆம் நாள் ராஜாதி ராஜாவாக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவ காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் பல விதங்களில் உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் குடும்பத்திலேயே சந்தேகம், கோபம், கசப்புகள், பிரிவினைகள், தரித்திரம், வியாதி போன்றவற்றால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். படிக்கிற ஸ்தலத்திலும் வேலை ஸ்தலத்திலும் பிறருடைய நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகி உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொழில் நஷ்டம், வியாபாரத்தில் தோல்வி, படிப்பில் தோல்வி, கடன் பிரச்சனை போன்றவற்றாலும் அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கின்றனர். இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல போராட்டங்களை, பல உபத்திரவங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள், உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு அவர் என்ன செய்தார்?
பிசாசினால் அவருக்கு அநேக உபத்திரம் வந்தபோது அந்த உபத்திரவத்தை சிலுவையிலே ஜெயித்து காட்டினார். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தடைகள் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க மோசே இரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்தி ஜெயம் பெற்றார். வியாதி என்னும் உபத்திரவத்தை எசேக்கியா கண்ணீரின் ஜெபத்தால் ஜெயித்து ஜெயம் பெற்றார். தரித்திரம் என்னும் உபத்திரவத்தை ஜெயிக்க தீர்க்கதரிசியின் மனைவி தன்னிடத்தில் உள்ளதை பயன்படுத்தினார். எதிர்ப்பு என்னும் உபத்திரவத்தை மொர்தகாய் உபவாசம் என்னும் ஆயுதத்தால் எஸ்தரும் மொர்தகாயும் ஜெயித்தார். இழப்புகள் என்னும் உபத்திரவத்தை நேபுகாத்நேச்சார் ஸ்தோத்திரத்தால் ஜெயித்தார். பிசாசினால் வந்த உபத்திரவத்தை இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் நமக்கு வருகின்ற உபத்திரவங்களை எப்படி ஜெயித்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெயித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். இந்த 5 காரியங்களை 6 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவரே, இத்தனை பாடுகள் வந்த போதிலும் உபத்திரவத்திலே நீர் என்னை கைவிடவில்லையே, என்னை தொடர்ந்து நடத்தும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதம் 22:24 சொல்லப்படுகிறது. எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் உபத்திரவத்தை ஆண்டவர் ஜெயித்தாரே, நமக்கு வெற்றியை தந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட ஜெபத்திலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jayam Jayam Alleluia.
கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் 3ஆம் தேதி, இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே உபத்திரவத்தை ஜெயித்த இயேசு என்ற தலைப்பில் 6 சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவரே, எங்கள் தேசம் உபத்திரவத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் நாடுகள் உபத்திரவத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் உபத்திரவத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீர் இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஜெபித்து இதை கேட்டுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். நான் உங்களை கைவிடேன். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே மக்கள் வீடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, தடைகள் என்னும் உபத்திரவம், வியாதி என்னும் உபத்திரவம், தரித்திரம் என்னும் உபத்திரவம், எதிர்ப்பு என்னும் உபத்திரவம், இழப்பு என்னும் உபத்திரவம், பிசாசினால் வருகின்ற உபத்திரவம், இந்த 6 உபத்திரவங்களையும் மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த எல்லா உபத்திரவங்களையும் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு சுமந்தீரையா. எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர், மரித்தீர். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு நீர் உயிரோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீடுகளில் இருந்து இந்த ஜெபத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீரா. ஆண்டவரே, நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஐயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் உபத்திரவத்திலே பொறுமையையும் ஆண்டவரே தாழ்மையையும் அன்பையும் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் சுதந்திரமாய் ஆண்டவரை ஆலயத்திலே சென்று ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் ஐயா. ஆண்டவரே, உலகத்திலே தாக்கப்பட்டிருக்கிற நோய்கள் நிமித்தமாய் ஆண்டவரே யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே இந்த நாளிலே ஜனங்கள் வீடுகளிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை யார் கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாயிருப்பார். 10 நாள் ஆண்டவரே உபத்திரவப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை அநேக மனிதர்கள் பட்ட உபத்திரவங்களை குறிக்கிறது. அநேக மனிதர்கள் ரத்தம் சிந்தினார்கள், அநேக மனிதர்கள் போராடினார்கள். ஆனாலும் இந்திய திருநாட்டிற்காய், தமிழ்நாட்டிற்காய் மிஷனரிகளாய் வந்த ஊழியர்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா நாடுகளையும் உடைய சமூகத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் தலைவர்கள், இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் தலைவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் எல்லா அரசு அதிகாரிகள் ஆண்டவரே அனைவரும் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே நலமாக இருந்தால்தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. எல்லா ஜனங்களும் சுகமாக இருந்தால்தான் இந்த உலகம் வளர முடியும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாதபடி ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அன்றாட வேலை இல்லாதபடி குடும்பத்தை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னது போல நாங்கள் எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய உலக நாடுகளிலே இந்த நோய்கள் அதிகரிக்க கூடாது. இந்த நோய்களை நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் சரிக்கு சரி கட்டுவேன், நன்மையினால் உங்களை நிரப்புவேன். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா அந்தகார சக்திகளை நீர் முறியடித்து போடுவீரா. உலகம் முழுவதிலும்
ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் தாக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களை ஆசீர்வதியும், தாதியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதற்காக உழைக்கின்றதான எல்லா அரசு அதிகாரிகள் எடுக்கின்ற முயற்சிகளிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. எங்கள் தேசம் செழுமையாக மாறட்டும். எங்கள் தேசத்தின் உபத்திரவ காலங்கள் முடிய போகிறதற்காய் நன்றி. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களில அநேக பிள்ளைகள் கர்ப்பஸ்திரீகளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நல்ல விடுதலையை கொடுப்பீராக. மேல் படிப்பு படிக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், படிப்பை தொடர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உபத்திரவத்திலே ஜெயத்தை கண்ட இயேசு, நாங்களும் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ நீர் எங்கள் அனைவருக்கும் அருள் புரியும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவராகிய ஐக்கியமும் சிநேகமும் உபத்திரவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் சகல விதத்திலும் சமாதானத்தை இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தந்தருளுவாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். வருகின்ற வியாழக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் வார நாள் பரிசுத்த ஆராதனை பூத்தக்கர் மெமோரியல் சர்ச் என்ற யூடியூப் சேனலிலே பார்த்து மகிழுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.